சந்தன் கிழிந்த பழைய காலணிகளை அணிந்து கொண்டு அந்த ஆடம்பரமான கட்டிடத்திற்குள் நுழைந்தான். நேர்காணலின் இன்டர்வியூ போது முதலாளி சந்தனின் கிழிந்த காலணிகளை பார்த்து கேலி செய்து அவனை நிராகரித்தார். சந்தன் ஏமாற்றத்துடன் வாசலை அடைந்தபோது முதலாளிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. போனை பேசியவுடன் முதலாளியின் அணுகுமுறை மாறியது. அவர் ஓடி வந்து சந்தனை தடுத்து ஆச்சரியத்துடன் கேட்டார், ஒரு நிமிடம், நேற்று இரவு நீங்களா அது? சரிதா, சீக்கிரம் எனக்கு காலை உணவு கொடு. அதற்குப் பிறகு நான் வேலைக்குச் செல்ல வேண்டும். நான் கைப்பம்பில் முகம் கை கழுவிவிட்டு முற்றத்தில் இருந்த கட்டிலில் அமர்ந்தேன். சரிதா சமையலறையில் டிஃபன் செய்து கொண்டிருந்தாள். என் குரலைக் கேட்ட 5 நிமிடங்களிலேயே எனக்காக வெறும் தேநீரை கொண்டு வந்தாள். சரிதா, இது என்ன? நீ காலை உணவு செய்யவில்லையா? நான் வெறும் தேநீரை குடித்தா வேலைக்குச் செல்வேன். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் சொன்னதும் அவள் சோகமான கண்களுடன் என்னை பார்த்தாள். அவள் என் பக்கத்திலேயே கட்டிலில் அமர்ந்து தேநீர் கோப்பையை என் கையில் கொடுத்தாள். சந்தன், வீட்டில் மாவு தீர்ந்துவிட்டது என்பது உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் மாவு இருந்தது, அதைக் கொண்டு குழந்தைகளுக்கு ரொட்டி செய்து கொடுத்தேன். அவர்கள் பள்ளிக்குச் சென்று விட்டார்கள். நான் சாப்பிடுவதற்கும் ஒன்றும் இல்லை. இந்த தேயிலையும் கடைசியாக இருந்ததுதான், அதைக் கொண்டுதான் இந்த கருப்பு தேநீர் போட்டேன். பாலும் தீர்ந்துவிட்டது. வீட்டில் எதுவும் இல்லை. இன்று திரும்பும்போது மளிகைப் பொருட்கள் வாங்கி வந்தால் நான் சமைப்பேன். சரிதாவின் பேச்சைக் கேட்டு நான் மனதிற்குள் வெட்கப்பட்டேன். அவள் காலை உணவு செய்யவில்லை என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்போது முழு உண்மையும் என் கண்களுக்கு முன்னால் தெளிவாக தெரிந்தது. நான் தேநீரை குடித்தபோது தேயிலையின் கசப்பு தொண்டை வரை இறங்கியது. அதில் சர்க்கரை இல்லை, பாலும் துளிக்கூட இல்லை. சந்தன், இது இன்னும் எவ்வளவு காலம்தான் நடக்கும்? நீங்கள் ஏன் ஒழுங்கான வேலை எதையும் தேடக்கூடாது? சில நாட்கள் கூலி வேலை கிடைக்கிறது, சில நாட்கள் கிடைப்பதில்லை. இப்படியே போனால் நாம் பட்டினியாகத்தான் கிடக்க வேண்டும். நீங்கள் படித்தவர், பிறகு ஏன் கூலி வேலை செய்கிறீர்கள்? ஏதாவது அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடாதா? உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று அவள் நம்பிக்கையான தொனியில் சொன்னாள். அவள் பேச்சைக் கேட்டு என் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை வந்தது. சரிதா, நான் படித்தவன்தான், ஆனால் ஏழைக்கு யார் வேலை கொடுப்பார்கள்? உனக்கு தெரியாது நான் எத்தனை அலுவலகங்களுக்கு ஏறி இறங்கியிருக்கிறேன் என்று. ஆனால் யாரும் என்னை சேர்த்துக் கொள்வதில்லை. அதனால்தான் கட்டாயத்தின் பேரில் நான் கூலி வேலை செய்யத் தொடங்கினேன். எந்த வேலை கிடைத்தாலும் போகிறேன். பணம் குறைவாகத்தான் கிடைக்கிறது. ஆனால் வீட்டில் அடுப்பு எரிகிறதே. என்னால் முடிந்ததை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் வீட்டிலேயே உட்கார்ந்து விட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஆரம்பத்தில் நான் நிதானமாகச் சொன்னேன். ஆனால் இறுதியில் என் குரலில் கசப்பு கலந்திருந்தது. ஒருவேளை பசியின் காரணமாக இருக்கலாம். சந்தன், அது நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. நீங்கள் வேலைக்காக முயற்சி செய்தபோது குழந்தைகள் சிறியவர்களாக இருந்தார்கள். அப்போது கிடைக்கவில்லை என்பதற்காக இப்போதும் கிடைக்காது என்று அர்த்தமில்லை. இன்னொரு முறை முயற்சி செய்து பாருங்கள். ஒருவேளை இந்த முறை ஏதாவது கிடைத்து நம் நிலைமை மாறலாம். இந்த கூலி வேலை ஒரு நாள் கிடைக்கிறது, ஒரு நாள் இல்லை. இப்படியே இருந்தால் நாம் நிஜமாகவே பசியால் செத்துப்போவோம். குழந்தைகள் காலையில் வெறும் வயிற்றுடன் பள்ளிக்குச் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் நேற்று இரவு நான் குறைவான ரொட்டிகளைச் செய்தேன். 3 குழந்தைகளுக்கு 2 ரொட்டிகளை நான் எப்படி பிரித்துக் கொடுத்தேன் என்பது எனக்குத்தான் தெரியும். அவர்களும் அரைகுறை வயிறுடன் தான் சாப்பிட்டுச் சென்றிருக்கிறார்கள். வெறும் வயிற்றுடன் படிப்பும் வராது. நீங்கள் ஒரு வேலை தேட வேண்டும் என்பதுதான் என் வேண்டுகோள். நான் சரிதாவின் பேச்சைக் கேட்டுக்கொண்டிருந்தேன், புரிந்து கொண்டேன். ஆனால் எனக்கு யாரும் வேலை தருவதில்லை என்பதை அவளிடம் எப்படி சொல்வது? நான் அலுவலகங்களுக்கு செல்வதை நிறுத்திவிட்டேன் என்று அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் இப்போதும் மாதத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை நான் ஏதாவது வேலை கிடைக்குமா என்ற நம்பிக்கையில் செல்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் வெறும் கையுடன் தான் திரும்புகிறேன். இந்த பிள்ளைகளிடமோ சரிதாவிடமோ நான் இதைச் சொல்லவில்லை, ஏனென்றால் அவர்களின் மனதில் பொய் நம்பிக்கையை விதைக்க நான் விரும்பவில்லை. நான் தேநீர் கோப்பையை ஒரு பக்கமாக வைத்தேன். அந்த கசப்பான தேநீர் என் தொண்டைக்குள் இறங்கவே இல்லை. நான் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தேன். அப்போது திடீரென்று என் தோளில் யாரோ கையை வைப்பதை உணர்ந்தேன். நான் தலையை உயர்த்தி பார்த்தபோது என் முன்னால் சரிதா நின்றிருந்தாள். அவள் கண்கள் கலங்கியிருந்தன. அவள் சொன்னாள், சந்தன், என்னை மன்னித்து விடுங்கள். என் மனதில் தோன்றியதை அப்படியே சொல்லிவிட்டேன். உங்களுக்கு வருத்தமாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். என் பேச்சால் உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறி அவள் என் முன்னால் கைகளை கட்டிக்கொண்டாள். அவளை அந்த நிலையில் பார்த்தபோது என் உள்ளத்தில் அவள் மீது அன்பு இன்னும் அதிகமானது. நான் அவளது கைகளை கீழே இறக்கிவிட்டுச் சொன்னேன், அடசரிதா, நீ என்ன செய்கிறாய்? நான் உன் மீது கோபமாக இல்லை. மாறாக நீ சொல்வது சரிதான் என்றுதான் நானும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் என்ன செய்வேன்? யாருமே வேலைக்கு சேர்த்துக்கொள்ள தயாராக இல்லையே. நீ சொன்னால் நான் மீண்டும் அலுவலகங்களுக்கு அலைகிறேன். எனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இன்றைய நிலைக்கு என்ன செய்வது? எனக்கு மிகவும் பசிக்கிறது. தலைவலியாகவும் இருக்கிறது.
இன்று முதல் முறையாக என் கஷ்டங்களை என் மனைவியிடம் வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டிருந்தேன். சுமார் 10 முதல் 15 வரை நிமிடங்கள் அங்கேயே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். பிறகு அவளிடம் சொன்னேன், நான் பக்கத்து மளிகை கடையிலிருந்து கொஞ்சம் சாமான்களை கடனாக வாங்கி வருகிறேன். வேலை கிடைத்ததும் பணத்தை கொடுத்துவிடலாம். சரிதா பதற்றத்துடன் சொன்னாள், நீங்கள் போகாதீர்கள். முங்கேரி சேத் கடன் கொடுக்க மாட்டார். எங்காவது உங்களுக்கு அவமானம் நேர்ந்துவிடப் போகிறது. இந்த விஷயத்தை நானும் கேள்விப்பட்டிருந்தேன். இன்று வரை யாரிடமும் கடன் கேட்டதே இல்லை. ஆனால் இன்று நிலைமை அப்படி ஆகிவிட்டது. நான் சொன்னேன், வயிற்றை நிரப்புவதற்கு ஏதாவது செய்துதானே ஆக வேண்டும். இன்று முங்கேரி சேத்தின் மனம் இழக வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக்கொள். இவ்வளவு சொல்லிவிட்டு நான் வீட்டிலிருந்து கிளம்பினேன். ஒரு பக்கம் பசியால் வாடிக்கொண்டிருந்தேன். இன்னொரு பக்கம் சரிதா மற்றும் குழந்தைகளின் கவலை என்னை வாட்டியது. குழந்தைகளும் மதியம் திரும்புவார்கள். காலையில் சரிதாவும் சரியாகச் சாப்பிடவில்லை. வழி நெடுகிலும் ஒரு பிடி மாவு கிடைத்தால் போதும் என்றே நினைத்துக் கொண்டிருந்தேன். ரொட்டியை தண்ணீர் தொட்டுக்கூட சாப்பிட்டு விடுவோம். சுமார் 10 முதல் 15 வரை நிமிடங்களில் முங்கேரி சேத்தின் பெரிய மளிகை கடைக்குச் சென்றடைந்தேன். கடையில் எப்போதும் போல பெரும் கூட்டம் இருந்தது. வேலை செய்யும் சிறுவர்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் மும்முரமாக இருந்தார்கள். நான் எனது பழைய ஆடைகள் மற்றும் கிழிந்த காலணிகளுடன் உள்ளே சென்றேன். துணிகள் சுத்தமாக இருந்தாலும் அவை மிகவும் பழையதாக இருந்ததால் அழுக்காக தெரிந்தன. காலணிகளோ கடந்த 3 வருடங்களாக அணிந்து கொண்டிருப்பவை. அவை இப்போது கழன்று விழும் நிலையில் இருந்தன. இருந்தாலும் அவற்றை போட்டிருந்தேன். கடையில் யாருடைய பார்வையும் என்மேல் விழவில்லை. அதுவே எனக்கு நல்லது என்று பட்டது. முங்கேரி சேத் நாற்காலியில் அமர்ந்து பணப்பெட்டியை கேஷ் கவுண்டர் கவனித்துக் கொண்டிருந்தார். மற்ற வேலைகளை சிறுவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சேத் கணக்கு வழக்குகளில் மூழ்கியிருந்தார். அவர் என்னை பார்க்கவே இல்லை. அந்த பகுதியைச் சேர்ந்த பலர் அங்கே சாமான்கள் வாங்க வந்திருந்தார்கள். கூட்டம் கொஞ்சம் குறைந்தால் பேசலாம் என்று நான் அமைதியாக காத்திருந்தேன். எல்லோருக்கும் முன்னால் திட்டிவிடுவார்களோ என்ற பயமும் மனதில் இருந்தது. சிலர் சாமான்களை வாங்கிக் கொண்டு சென்றார்கள். அப்போது இன்னும் 2-4 பேர் உள்ளே புகுந்தார்கள். நான் மீண்டும் அமைதியாக நின்றேன். யாராவது என்னை அடையாளம் கண்டுவிடக்கூடாது என்பதே என் முயற்சியாக இருந்தது. யாராவது என்ன வேண்டும் என்று கேட்டால் கடன் வாங்குவதைப் பற்றிச் சொல்ல இன்னும் வெட்கமாக இருக்கும். கடைசியாக 15 முதல் 20 வரை நிமிடங்களுக்குப் பிறகு கடை கொஞ்சம் காலியானது. நான் துணிவை திரட்டிக்கொண்டு முங்கேரி சேத் முன்னால் போய் நின்றேன். அவர் கீழே குனிந்து கால்குலேட்டரை இயக்கிக் கொண்டிருந்தார். பிறகு செல்போனை எடுத்து யாரிடமோ பேசத் தொடங்கினார். சர்க்கரை மற்றும் இதர பொருட்களுக்கான லாரியை வரச் சொல்லிக் கொண்டிருந்தார். அவரது பெரிய பெரிய பேச்சுகளை கேட்டபோது எனக்கும் இப்படி ஒரு வருமானம் இருந்தால் என் குழந்தைகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்ற எண்ணம் தோன்றியது. சரிதாவிற்கும் புதிய ஆடைகள் கிடைத்திருக்கும். நான் இப்படியே கனவுகளில் மூழ்கியிருந்தபோது மீண்டும் வாடிக்கையாளர்கள் கடைக்குள் வரத் தொடங்கினர். இந்த கடை எப்போதும் அமைதியாகவே இருக்காது. ஒவ்வொரு கணமும் யாராவது ஒருவரது நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மீண்டும் 3-4 பேர் உள்ளே வந்தனர். அவர்கள் கைகளில் பட்டியல்கள், லிஸ்ட்ஸ் இருந்தன. யாரோ பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தார்கள். யாரோ சிறுவர்களிடம் குறிப்பிட்ட சாமான்கள் கடையில் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கல்லாப்பெட்டியை சுற்றி ஒவ்வொருவரும் தங்கள் வேலையில் மும்முரமாக இருந்தார்கள். பேசி முடித்த பிறகு முங்கேரி சேத் நிமிர்ந்து பார்த்தபோது நான் அவர் முன்னால் நின்றிருந்தேன். அவர் கண்ணாடியை கழற்றிவிட்டு என்னை உற்று பார்த்தார். சந்தன், எல்லாம் நலம்தானே? நீ இங்கே எப்படி என்று அவர் லேசான நையாண்டி தொனியில் கேட்டார். இதை கேட்டவுடன் நான் பூமிக்குள் புதைந்து விடுவது போல் உணர்ந்தேன். அவர் சொன்னதும் சரிதான். நான் இங்கே ஒருபோதும் பொருட்கள் வாங்க வருவதில்லை. ஏனென்றால் அவரது கடையில் விலை உயர்ந்த பொருட்கள்தான் கிடைக்கும். நானோ ஒரு ஏழை. நான் எப்போதும் ஏதாவது சிறிய கடையில் மலிவான கோதுமை மாவு, மைதா மற்றும் இதர தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு போவேன். அதுவும் தரம் குறைந்ததாகவே இருக்கும். எப்படியோ குடும்பச் செலவு ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது என்னை இங்கே பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு சொன்னேன், முங்கேரி சேத், உங்களிடம் ஒரு வேலை இருந்தது. என் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவர் சொன்னார், சீக்கிரம் சொல். அதற்குப் பிறகு நான் சரக்கு எடுக்கப் போக வேண்டும். நீ நகர்ந்தால்தான் இவர்கள் வேலை செய்வார்கள். இவ்வாறு சொல்லிக்கொண்டே அவர் பையிலிருந்து சில துண்டு காகிதங்களை எடுத்து கணக்கு பார்க்கத் தொடங்கினார். நான் முற்றிலும் அமைதியாக அவர் முன்னால் நின்று கொண்டிருந்தேன். பேச்சை எப்படி தொடங்குவது என்று எனக்கு புரியவில்லை. பிறகு அவர் நிமிர்ந்து பார்த்தார். கண்ணாடியைச் சற்று கீழே இறக்கி என்னை முறைத்து பார்த்தார். அங்கிருந்துதான் நான் துணிச்சலை வரவழைத்து என் விஷயத்தைச் சொன்னேன். நான் அவரிடம் கொஞ்சம் கோதுமை மாவு கடனாக கேட்டேன். மிக விரைவில் பணத்தை திருப்பி தந்துவிடுவேன் என்றும் சொன்னேன். இதை கேட்டவுடன் அவர் முகத்தின் நிறமே மாறிவிட்டது. அட, இவனை உள்ளே யார் விட்டது? கடன் கேட்பவர்கள் எவரும் கடைக்குள் வரக்கூடாது என்று நான் தெளிவாகச் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் என்னிடம் அல்ல, தன் கடைப்பையன்களிடம் கோபமாக பேசிக் கொண்டிருந்தார்.
கடையில் வேலை செய்து கொண்டிருந்த 6-7 சிறுவர்களும் வாடிக்கையாளர்களும் எங்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் தலை குனிந்து மார்பில் கைகளை கட்டிக்கொண்டு ஒரு வேலைக்காரனைப் போல நின்று கொண்டிருந்தேன். என்னைப் போன்ற ஏழையை ஏன் கடைக்குள் நுழைய விட்டீர்கள் என்று அவர் தன் பையன்களைச் சாடிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பையன் முன்னால் வந்து என் கையை பிடித்து வெளியே அழைத்து சென்றான். வெளியே வந்ததும் அவன் சொன்னான், அண்ணா, கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் எங்கள் வேலையை ஆபத்திலாக்குகிறீர்கள்? முங்கேரி சேத் கடன் கொடுக்க மாட்டார் என்றுதான் எல்லாருக்கும் தெரியுமே. பிறகு ஏன் வருகிறீர்கள்? இப்போது சேத் அடுத்த 2-3 மணி நேரத்திற்கு எங்கள் எல்லார் மீதும் தன் கோபத்தை காட்டிக்கொண்டே இருப்பார். இவ்வளவு சொல்லிவிட்டு அந்த பையன் மீண்டும் உள்ளே சென்றுவிட்டான். அது வெறும் ஒரு கடையல்ல, 7-8 கடைகளை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய ஹால். அதில் மளிகைப் பொருட்கள் அனைத்தும் இருந்தன. நான் வெளியே நின்று கண்களில் நீருடன் அந்த பெரிய கடையை பார்த்து கொண்டிருந்தேன். உண்மையிலேயே பெரிய கடைக்காரர்களின் இதயம் பாறையைப் போல கடினமானதாக இருக்கும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன். பிறகு நான் எனது உடைந்த காலணியை தரையில் இழுத்துக்கொண்டே வெளியே திரும்பினேன். வீட்டிற்கு சென்றதும் என் மனைவி சொன்னாள், நான் முன்னமே சொன்னேன் அல்லவா முங்கேரி சேத்திடம் போகாதீர்கள் என்று. அவர் கடன் கொடுக்க மாட்டார். ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லையே. இப்போது அவமானம் அடைந்ததுதான் மிச்சம். வெட்கத்தினால் அவளுக்கு முன்னால் கூட என்னால் தலை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. அங்கே பக்கத்து தெருவைச் சேர்ந்த 3-4 நபர்களும் சில தொழிலாளர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் 3-4 சிறுவர்கள் எங்கள் தெருவைச் சேர்ந்தவர்களே. எல்லோரும் நான் அவமானப்படுவதை தங்கள் கண்களால் பார்த்திருந்தார்கள். அந்த நேரத்தில் யாரிடமும் முகம் காட்டக்கூட தகுதி இல்லாதவன் போல நான் உணர்ந்தேன். நான் முற்றத்திலிருந்து எழுந்து நேராக அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டேன். பிறகு ஒரு குழந்தையைப் போல விம்மி விம்மி அழத் தொடங்கினேன். எனது இந்தச் சோதனை எப்போது முடியும் என்று தெரியவில்லையே என மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தேன். எனது வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்த அளவுக்கு நான் ஒன்றும் உதவாக்கரை அல்ல. படித்திருந்தேன், பட்டங்கள், டிகிரீஸ் இருந்தன. ஆனால் எங்கும் வேலை மட்டும் கிடைக்கவில்லை. அழுது அழுது மதியமாகிவிட்டது. சிறிது நேரம் கழித்து குழந்தைகளும் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் தங்கள் தாயிடம் உணவு கேட்டார்கள். சரிதாவும் எனக்குச் சொன்ன அதே பதிலையே சொன்னாள். வீட்டில் சாப்பிட எதுவுமே இல்லை என்று. மெல்ல மெல்ல மதியம் மறைந்தது. பிறகு மாலையும் ஆனது. நாங்கள் 4வரும் கட்டில்களில் அமர்ந்திருந்தோம். யாரும் யாரிடமும் எதுவும் பேசவில்லை. பேசுவதற்கு எங்களிடம் எந்த தலைப்பும் இல்லை. ஏதாவது இருந்தது என்றால் அது வறுமை மட்டும்தான். என் 10 வயது மகன் விஷால் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனை விடச் சிறிய 7 வயது அன்ஷுல் தன் தாயிடம் ஏதோ பேசத் தொடங்கினான். 4 வயது ரியா என் மடியில் தலை சாய்த்து அமர்ந்திருந்தாள். அப்போது சரிதா சொன்னாள், பக்கத்து வீட்டுக்காரியிடம் கொஞ்சம் கோதுமை மாவு கடனாக வாங்கி வருவதாக. பிறகு திருப்பிக் கொடுத்து விடலாம் என்று. நான் அவளை தடுக்க விரும்பினேன். நீயும் என்னைப் போலவே வெறும் கையுடனும் அவமானத்துடனும் திரும்பி வந்துவிடாதே என்று சொல்ல விரும்பினேன். ஆனால் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் என் குழந்தைகள் பசியால் துடிப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. சரிதா கட்டிலிலிருந்து எழுந்து வெளியே சென்றாள். லேசாக இருட்டத் தொடங்கியிருந்தது. அவள் வீட்டிலிருந்து கிளம்பிச் சுமார் 15 நிமிடங்களுக்குப் பிறகு திரும்பியபோது அவள் கைகள் காலியாக இல்லை. அவள் கையில் ஒரு கிண்ணம் இருந்தது. அதை பார்த்ததும் குழந்தைகள் மகிழ்ச்சியடைந்தார்கள். அவள் கிண்ணத்தின் மூடியை திறந்தபோது அதில் சோறு, சாதம் இருந்தது. சோற்றை பார்த்ததும் குழந்தைகளின் மகிழ்ச்சி இன்னும் அதிகமானது. தான் பக்கத்து வீட்டுக்காரியிடம் மாவு கேட்கத்தான் சென்றதாகவும், ஆனால் அவர்களின் பக்கத்து வீட்டில் ஏதோ வேலையின் காரணமாக உணவு சமைக்கப்பட்டுக் கொண்டிருந்ததாகவும் சரிதா கூறினாள். என்னை பார்த்த அவர்கள், குழந்தைகளுக்காக கொஞ்சம் சோறு எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். நான் மாவு கேட்கவே இல்லை, யாரிடமும் கையேந்தவும் வேண்டியிருக்கவில்லை என்று சரிதா இறைவனுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டே எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் விவரித்தாள். பிறகு நாங்கள் அனைவரும் சேர்ந்து அந்தச் சோற்றை சாப்பிட்டு இறைவனுக்கு நன்றி தெரிவித்தோம். அத்தனை பேருக்கு அந்தச் சோறு போதுமானதாக இல்லைதான். ஆனால் எப்படியோ வயிறு நிறைந்தது. மனிதனிடம் குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, எல்லாச் சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதே உண்மை. இதையே நான் எப்போதும் என் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தேன். அந்த இரவும் ஒரு வழியாக கடந்துவிட்டது. அடுத்த நாள் காலையும் வந்தது. காலை விடிந்ததும் நான் கூலி வேலை தேடி புறப்பட்டேன். நேற்று இரவுதான் எனது நண்பன் ஒருவனிடமிருந்து போன் வந்தது. செங்கல் சூளையில் மீண்டும் வேலை தொடங்கிவிட்டது என்று. நாளையிலிருந்து வந்துவிடு என்றான். நான் காலை உணவு சாப்பிடாமலேயே வீட்டிலிருந்து கிளம்பினேன். ஏனென்றால் இன்றும் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. குழந்தைகளும் வெறும் வயிற்றுடன் பள்ளிக்குச் சென்றார்கள். நேற்றைய தினத்திற்குப் பிறகு இன்று மற்றொரு கடினமான நாள் தொடங்கிவிட்டது. சூளையில் எனக்கு வேலை கிடைத்தது. மதியம் கூலிப்பணத்தில் கோதுமை மாவு வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தேன். சரிதா ரொட்டிகள் செய்தாள். அந்த நாளும் கடந்து போனது. 2 நாட்களுக்கான உணவிற்கு ஏற்பாடு ஆகிவிட்டது. நான் எனது முழு கூலிப்பணத்திலும் மாவுதான் வாங்கினேன். ஏனென்றால் மாவு இல்லாமல் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ரொட்டியை நாங்கள் தண்ணீருடன் கூடச் சாப்பிட்டு விடுவோம். 2-3 நாட்கள் நான் செங்கல் சூளையில் வேலை செய்தேன். பிறகு மீண்டும் ஒருமுறை வேலை முடிந்துவிட்டது. எங்களுக்கு விடுப்பு அளிக்கப்பட்டது.
மீண்டும் வேலை இருக்கும்போது கூப்பிடுகிறோம் என்று சொன்னார்கள். நான் மீண்டும் வேலையில்லாமல் வீட்டில் அமர்ந்தேன். வீட்டில் இன்னும் மாவு மிச்சம் இருந்ததுதான். ஆனால் மனதிற்குள் ஒரு கவலை ஓடிக்கொண்டே இருந்தது, இந்த மாவு தீர்ந்துவிட்டால் பிறகு நான் எங்கே போவேன் என்று. மதிய நேரம். நான் வீட்டில்தான் அமர்ந்திருந்தேன். 3 குழந்தைகளும் பள்ளிக்குச் சென்றிருந்தார்கள். என் 3 குழந்தைகளும் அரசு பள்ளியில் படித்தார்கள். மூவரும் ஒன்றாகவே போவார்கள், ஒன்றாகவே திரும்புவார்கள். சரிதா அதே நேரத்தில் அறைக்குள் வந்து, நீங்கள் ஏன் வேறு ஏதாவது வேலை தேடக்கூடாது என்று கேட்டாள். அவள் அடிக்கடி இதையே சொல்லிக் கொண்டிருப்பாள். சில நேரங்களில் எனக்கு அது பிடிக்காது, ஆனால் அவள் என் கவலையை குறைக்க விரும்புகிறாள் என்பது எனக்கு தெரியும். இன்றும் அவள் அதையே சொன்னபோது எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. சரிதா, நீ ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன்கிறாய்? நான் வேலை செய்ய வேண்டும் என்று என் மனம் விரும்பாதா? என் குழந்தைகள் வயிறு நிறைய சாப்பிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட மாட்டேனா? என் மனைவி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டேனா? நான் ஒன்றும் கல்லல்ல. எல்லாம் சரியாக வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான். ஆனால் நான் என்ன செய்வேன்? யாருமே வேலைக்கு வைத்துக் கொள்வதில்லையே. உனக்கு தெரியாது, நேற்று முன்தினம் கூட நான் ஒரு தொழிற்சாலைக்கு சென்றேன். அங்கே கணக்கு வழக்குகள் எழுதுவதற்கு படித்த ஒரு ஆள் தேவைப்பட்டார். சம்பளம் கூட அதிகமில்லை. இருந்தாலும் வேலை கிடைக்குமா என்று சென்றேன். ஆனால் என் அதிர்ஷ்டம் சரியில்லை. அங்கே ஏற்கனவே வேறொருவரை சேர்த்துக் கொண்டார்கள். இப்போது நீயே சொல், நான் என்ன செய்வேன் என்று கோபமாகச் சொன்னேன். அவள் தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள். அவள் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரம் கழித்து மௌனத்தை கலைத்தாள். அவள் என்னிடம் பேசுவதற்கு அனுமதி கேட்டாள். நான் சொன்னேன், சரிதா, இன்று வரை நீ பேசுவதற்கு முன்னால் அனுமதி கேட்டதில்லையே. இன்று என்ன விசேஷம்? அவள் முகத்தில் சோகம் இன்னும் அதிகமானது. அவள் மற்றொரு கட்டிலிலிருந்து எழுந்து என் கட்டிலில் வந்து அமர்ந்து என் கைகளை தன் கைகளில் எடுத்துக்கொண்டாள். சந்தன், நம் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. நீங்கள் அனுமதி கொடுத்தால் நானும் ஏதாவது வேலை செய்கிறேன். மற்றவர்கள் வீடுகளுக்கு சென்று வேலை செய்கிறேன். இதனால் வீட்டின் நிலைமை கொஞ்சம் சீராகும். உங்கள் மீதும் முழு பாரமும் இருக்காது. நீங்கள் எப்படி தந்தையோ அப்படியே நானும் தாய். குழந்தைகளுக்காக ஏதாவது செய்வது என் கடமையும்தான். பெண்கள் வெளியே சென்று வேலை செய்வது எனக்கு பிடிக்காது என்பது அவளுக்கு தெரியும். என் மனைவி மற்றவர்கள் வீடுகளில் வேலைக்காரியாக இருப்பதை நான் விரும்பவில்லை. ஆனால் நிலைமை மிக மோசமாக இருந்ததால் அவள் துணிந்து இதைச் சொன்னாள். சரிதா, உனக்கு தெரியும் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்று. நீ மற்றவர்கள் வீடுகளுக்கு வேலைக்குச் செல்வதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்கே ஆண்களும் இருப்பார்கள். உலகம் எப்படியானது என்று உனக்கு தெரியாது. வேலை செய்யும் பெண்களிடம் மக்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று உனக்கு தெரியாது. நீ உலகத்தை பார்க்கவில்லை. நான் வெளியே செல்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பேச்சை இத்துடன் விட்டுவிடு. நான் ஏதாவது செய்கிறேன். நீ வீட்டிலேயே இரு. என் மனைவி அவப்பெயரை தேடிக்கொள்வதை நான் விரும்பவில்லை. நான் அவளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருந்தேன். என் பேச்சில் கண்டிப்பும் இருந்தது, வலியும் இருந்தது. அவள் கைகூப்பி எனக்கு புரிய வைக்க முயன்றாள். சந்தன், இந்த எண்ணத்தை விட்டுவிடுங்கள். எல்லாரும் கெட்டவர்கள் கிடையாது. எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைத்தே தீரும். வீட்டின் கஷ்டம் குறையும், நீங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீர்கள். நான் அவள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் எந்தச் சூழ்நிலையிலும் அவளுக்கு வேலைக்குச் செல்ல அனுமதி கொடுக்கக்கூடாது என்று மனதிற்குள் முடிவு செய்திருந்தேன். இருந்தாலும் நான் அன்பாக புரிய வைத்தேன். ஏனென்றால் அவளுக்கு புரிய வைக்கத்தான் விரும்பினேன், பயமுறுத்த அல்ல. சிறிது நேரம் அவள் மௌனமாக இருந்தாள். பிறகு சொன்னாள், சரி, உங்கள் விருப்பம். உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதையே செய்யுங்கள். எனக்கு கொஞ்சம் மாவு வாங்கிக் கொடுங்கள். குழந்தைகள் பள்ளியிலிருந்து வரப்போகிறார்கள். ரொட்டிகள் செய்ய வேண்டும். உங்களுக்கு நான் வேலை செய்வது பிடிக்கவில்லை என்றால் சரி, நான் உங்கள் விஷயங்களில் தலையிட மாட்டேன். உங்கள் மனதிற்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படியே செய்யுங்கள். அவள் பேச்சில் கோபம் தெளிவாக தெரிந்தது. இனி எல்லாம் என் பொறுப்புதான் என்பதை அவள் எனக்கு உணர்த்த விரும்பினாள். நான் அப்போதே சொன்னேன், சரிதா, நான் பட்டினியாக கிடக்க வேண்டியிருந்தாலும் சரி, குழந்தைகளை பட்டினியாக போட வேண்டியிருந்தாலும் சரி, ஆனால் உன்னை வேலைக்கு அனுப்ப மாட்டேன். வேலையில் வித்தியாசம் இருக்கிறது. நீ படிப்பறிவு இல்லாதவள். மற்றவர்கள் வீடுகளில் பெருக்கித் துடைப்பதை ஜாடு போச்சா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போது நீயே யோசித்துப் பார். எல்லா வீட்டிலும் ஆண்கள் இருப்பார்கள். ஆண்களுக்கு முன்னால் குனிந்து வேலை செய்வது உனக்கு நன்றாக இருக்குமா? அவர்களின் பொருட்களை சுத்தம் செய்வது. ஒருவேளை யாராவது தவறான பார்வையுடன் பார்த்தால் உன்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியுமா? இந்த வார்த்தைகளை கேட்டதும் சரிதாவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அவள் தலையசைக்கத் தொடங்கினாள். இல்லை சந்தன், உங்களைத் தவிர வேறு யாரும் என்னை பார்ப்பதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன் என்று கூறி அழுது கொண்டே அவள் என்னை கட்டியணைத்துக் கொண்டாள். ஆமாம் சரிதா, நானும் அதைத்தான் சொல்கிறேன். நடப்பது நடக்கட்டும். நீ ஏன் உன்னை தாழ்த்திக் கொள்கிறாய்? கவலைப்பட ஒன்றுமில்லை. நானே ஏதாவது செய்துவிடுவேன். நீ வருத்தப்படாதே. நான் அவளிடம் அப்படிச் சொல்லிவிட்டேன். ஆனால் என் மனதிற்குள் என்னால் உண்மையில் என்ன செய்ய முடியும்?
என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். சரிதா, நீ ஒன்று செய், பக்கத்து வீட்டுக்காரியிடம் கொஞ்சம் மாவு கடனாக வாங்கி வா. நான் மீண்டும் முழு முயற்சியுடன் அலுவலகங்களில் வேலைக்கு விண்ணப்பிக்கப் போகிறேன் என்று முடிவு செய்திருக்கிறேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, எங்காவது கண்டிப்பாக வேலை கிடைக்கும் என்று. நான் மிகுந்த உற்சாகத்துடன் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தேன். என்னால் சரிதா மிகவும் கவலைப்படுகிறாள் என்று நான் மனதிற்குள் உணர்ந்தேன். இப்போது அவளுடைய கவலையை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். அதற்காக 2 நாட்கள் ஒரு அலுவலகத்தில் அமர்ந்து கைகூப்பி வேண்ட வேண்டியிருந்தாலும் சரி என்று முடிவெடுத்தேன். சிறிது நேரம் கழித்து அவள் பக்கத்து வீட்டுக்காரியிடம் மாவு கடனாக வாங்கி வந்தாள். அவள் முகத்தில் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது. என் வேலை உறுதியாகிவிட்டது என்பது போல் அவள் உணர்ந்தாள். நான் நாளை முதல் வேலை தேடப் போகிறேன். என் படிப்பிற்கு ஏற்றவாறு ஒரு அலுவலகத்தில் வேலை செய்வேன் என்று சொன்னதிலிருந்து அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். சிறிது நேரம் கழித்து குழந்தைகளும் வீட்டிற்கு வந்தார்கள். பிறகு நாங்கள் அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அன்று நாங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டோம். இரவு உணவு சமைக்கவில்லை, ஏனென்றால் கொஞ்சம் மாவு மிச்சம் இருந்தது. அது காலை உணவிற்காக வைக்கப்பட்டது. எப்படியும் மதியம் சாப்பிட்டு விட்டோம் என்பதால் இரவில் அதிக பசி இல்லை. சாப்பிட்ட பிறகு நான் என் நண்பனை பார்க்க வீட்டிலிருந்து கிளம்பினேன். அவனும் வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தான். ஒருவேளை அவன் எனக்கு எங்காவது வேலை வாங்கித் தருவான் என்று நினைத்தேன். அவனை சந்தித்துவிட்டு இரவு சுமார் காலை 9 மணிக்கு திரும்பினேன். காலையில் சீக்கிரமே எனக்கு விழிப்பு வந்துவிட்டது. நான் எழுந்து உடைந்த அலமாரியிலிருந்து உடைகளை எடுக்கத் தொடங்கினேன். முன்பு நான் கூலி வேலைக்கு சென்றபோது ஏதோ ஒரு கிழிந்த பழைய துணியை போட்டுக்கொண்டு செல்வேன். ஆனால் இப்போது நான் அலுவலக வேலைக்குச் செல்ல வேண்டும். அதனால் என் தோற்றத்தை சீர் செய்வது அவசியமாக இருந்தது. அப்போது என் பார்வை அப்பாவின் சூட் மீது விழுந்தது. என்னிடம் ஒழுங்கான உடைகள் இல்லாதபோது அவர் அதை எனக்கு கொடுத்திருந்தார். அப்பா இப்போது இந்த உலகில் இல்லை. ஆனால் அவர் கொடுத்த அந்த பொருளை நான் பத்திரமாக வைத்திருந்தேன். அந்த சூட்டை நான் அடிக்கடி அணிய மாட்டேன், ஏனென்றால் அது பாழாகிவிடக்கூடாது என்று நினைத்தேன். இடுப்புப் பகுதியில் பெரிய எண்ணெய் கரை படிந்திருந்த அந்த நீல நிற சூட்டை நான் அலமாரியிலிருந்து எடுத்தேன். அந்த கரை ஒருபோதும் போகாது. இதை அணிந்து கொள்வோம் என்று நினைத்தேன். குறைந்தபட்சம் இது கிழியவில்லை. ஒரு கரைதானே இருக்கிறது. என்னிடம் ஒரே ஒரு ஜோடி காலணிதான் இருந்தது. அதுவும் பழையது மற்றும் கிழிந்தது. அதையே அணிய வேண்டியிருந்தது. வழியில் காலணி அருந்துவிடக் கூடாது என்று மனதிற்குள் இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன். பல நாட்களாகவே அந்தச் செருப்பு எப்போது வேண்டுமானாலும் அருந்துவிடும் என்பது போல் இருந்தது. சிறிது நேரம் கழித்து சரிதாவும் குழந்தைகளும் எழுந்தார்கள். சரிதா காலை உணவு சமைத்தாள். குழந்தைகள் சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்குச் சென்றார்கள். நானும் குளித்துவிட்டு இடுப்பில் பெரிய கரை இருந்த அதே நீல நிற சூட்டை அணிந்து தயாரானேன். யார் இடுப்பை பார்க்கப் போகிறார்கள்? எல்லாரும் முன்னால் இருந்துதானே பார்ப்பார்கள் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டேன். ஆனால் உண்மை என்னவென்றால் நடக்கும்போது மக்கள் பின்னால் இருந்துதான் பார்ப்பார்கள். ஆனால் என்னிடம் வேறு வழி இல்லை. சரிதாவை வேண்டிக் கொள்ளச் சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பினேன். நண்பன் எனக்கு கன்னா இண்டஸ்ட்ரீஸ் பற்றி சொல்லியிருந்தான். இப்போது நான் அங்கே வந்துவிட்டேன். அங்கே பெரும் கூட்டம் இருந்தது. ஒவ்வொரு மனிதனும் பேண்ட் ஷர்ட் அணிந்திருந்தான். பளபளக்கும் காலணிகள் டை கட்டிக்கொண்டு எல்லாரும் படித்தவர்கள் மற்றும் விவரமானவர்கள் போல தெரிந்தார்கள். நான் மட்டும்தான் எல்லாரையும் விட வித்தியாசமாகத் தெரிந்தேன். நான் ஒரு சோபாவில் அமர்ந்திருந்தேன். என்னைப் போன்ற ஒரு மனிதன் தன் மீது அமர்ந்திருப்பதைக் கண்டு அந்த சோபாவே வெட்கப்படுவது போல் எனக்கு தோன்றியது. நான் என்னை மிகவும் சிறியவனாகவும் பலவீனமானவனாகவும் உணர்ந்தேன். உண்மையைச் சொன்னால் நான் கூலி வேலைக்குச் செல்லும் ஆடைகளை விட மேலான நிலையில்தான் இருந்தேன். ஆனாலும் அங்கிருந்த மற்றவர்களுடன் ஒப்பிடும் அளவிற்கு நான் இல்லை. அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்த மக்கள் என்னை ஒரு விசித்திரமான பார்வையால் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யாராவது ஒரு நபர் சிரிப்பார் அல்லது யாராவது என் முகத்திற்கு நேராகவே இன்று பியோன் வேலைக்கு ஆளெடுப்பு நடக்கவில்லை என்று சொல்லிவிடுவார்கள். இவர்கள் என்னை வேலைக்குச் சேர்த்துக் கொள்வார்களா இல்லையா என்று நான் மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தேன். இங்கே வேலை செய்யும் ஊழியர்களை இப்படி பேசினால் முதலாளி என்ன செய்வார்? ஆனாலும் நான் அங்கேயே அமர்ந்திருந்தேன். ஏனென்றால் என்னிடம் பட்டங்கள், டிகிரிஸ் இருந்தன. தோற்றத்தில் நான் படிப்பறிவில்லாதவன் போல தெரிந்தாலும் என் கோப்பில் ஃபைல் எனது படிப்பு தொடர்பான அனைத்து காகிதங்களையும் பத்திரமாக வைத்திருந்தேன். அந்த பட்டங்கள்தான் எனது உண்மையான சொத்து. ஆனால் அவை இன்று வரை எனக்கு எந்த பெரிய நன்மையும் பெற்றுத்தரவில்லை. தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்தார் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. அந்த சமயத்தில் அப்பாவிடம் ஃபீஸ் கட்டக்கூட பணம் இருக்காது. சில நேரங்களில் நண்பர்களிடம் கடன் வாங்குவார். சில நேரங்களில் உறவினர்களிடம் உதவி கேட்பார். எப்படியோ அவர் என் படிப்பை முடிக்க வைத்தார். ஆனால் அந்த படிப்பினால் எனக்கு பெரிய பயன் எதுவும் கிடைக்கவில்லை. சில காலம் நான் ஒரு வேலையில் இருந்தேன். பிறகு ஒரு நாள் என்னை தூக்கிவிட்டார்கள். அதற்குப் பிறகு இன்று வரை எனக்கு வேறொரு வேலை கிடைக்கவே இல்லை. என்னிடம் அனுபவமும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இருந்தாலும் படித்த விற்பனையாளர்கள், சேல்ஸ்மேன் தேவை என்று அந்த பலகையில் படித்ததால் நான் என் கோப்பை எடுத்துக்கொண்டு அங்கே வந்தேன். எப்படியும் அது ஒரு பெரிய நிறுவனம்.
படிப்பறிவில்லாத ஒருவரை விற்பனையாளர் வேலைக்கு அவர்கள் ஒருபோதும் அமர்த்த மாட்டார்கள். இப்போது நான் என் முறைக்காக காத்திருந்தேன். எனக்கு முன்னால் 3-4 பேர் அமர்ந்திருந்தார்கள். அனைவரும் ஒவ்வொருவராக உள்ளே சென்று கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து என் முறை வந்தது. நான் மிகுந்த சிரமத்துடன் என் காலணியை தரையில் இழுத்துக்கொண்டு உள்ளே சென்றேன். என் ஒரு காலணி முற்றிலும் அறுந்து போயிருந்தது. நான் அதை என் கால் பெருவிரலால் அழுத்திப் பிடிக்கவில்லை என்றால் அது என் காலிலிருந்து பிரிந்து போயிருக்கும். நான் அருந்த பகுதியை விரலால் பிடித்துக்கொண்டு காலை இழுத்துக்கொண்டே உள்ளே நுழைந்தேன். உள்ளே அமர்ந்திருந்த பருமனான உடல்வாகு கொண்ட மனிதர் முகத்தில் முகக்கவசம் மாஸ்க் அணிந்திருந்தார். அவர் என்னை ஒரு விசித்திரமான பார்வையால் பார்த்தார். முகக்கவசத்திற்கு பின்னால் அவர் சிரிப்பது போல அவருடைய கண்கள் தெரிந்தன. நான் முன்னால் சென்றபோது அவர் என்னை அங்கேயே நிறுத்திவிட்டு ஒரு நாற்காலியில் அமருமாறு ஜாடையால் காட்டினார். அவர் தனது ஆரோக்கியத்தில் மிகவும் அக்கறை கொண்டவர் போல அந்த முகக்கவசத்தை அணிந்திருந்தார். அவர் என்னை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். என் அருந்த காலணியும் அழுக்கான உடைகளும் தெளிவாக தெரிந்தன. அவர் பளிச்சென்று வெண்மையான சட்டையிலும் கருப்பு பேண்டிலும் அமர்ந்திருந்ததால் அவருக்கு நான் இன்னும் அழுக்காகத் தெரிந்தேன். நேர்காணலை தொடங்குவதற்கு முன்பே அவர் என்னை தாழ்த்தி பேசத் தொடங்கிவிட்டார். என் காலணிகளை பார்த்துக்கொண்டே, எங்கள் நிறுவனத்தில் தங்களின் தோற்றத்தை பராமரிக்கத் தெரியாத ஆட்களை வேலைக்குச் சேர்த்துக் கொள்வதில்லை என்றார். நான் வேண்டுமென்றே அருந்த காலணியை போட்டிருப்பது போல அவர் பேசினார். பிறகு சொன்னார், இங்கிருந்து போய்விடு. எங்களிடம் நல்ல மனிதர்கள் வேலை செய்கிறார்கள். உன்னை போன்ற தொழிலாளர்கள் மாஜ்டூர் அல்ல. நான் அமைதியாக என் கோப்பை அவர் பக்கம் நீட்ட முயன்றேன். ஆனால் அவர் கைஜாடையால் தடுத்துவிட்டு, போ, என் நேரத்தை வீணாக்காதே என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு நான் நாற்காலியிலிருந்து எழுந்தேன். அவர் அப்போதும் என்னை முறைத்துக் கொண்டிருந்தார். முகக்கவசம் அணிந்திருந்ததால் நான் அவர் முகத்தை சரியாக பார்க்கவில்லை. நான் வெளியே செல்வதற்காக திரும்பினேன். அப்போது அவருடைய கைபேசிக்கு மொபைல் ஒரு அழைப்பு வந்தது. அதை பேசிய உடனே அவர் என் பெயரைச் சொல்லி உரக்க அழைத்து என்னை நிறுத்தினார். நான் கதவை திறந்து ஒரு காலை வெளியே வைக்கவிருந்த நிலையில் அவர் மீண்டும் என்னை அவர் பக்கம் அழைத்தார். அவர் ஏன் மீண்டும் என்னை அழைக்கிறார் என்று நான் திகைத்துப் போனேன். மீண்டும் என்னை அவமானப்படுத்தப் போகிறார் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் அவருடைய முகத்தில் திடீரென்று ஒரு விசித்திரமான பிரகாசம் வந்தது. அவர் தனது முகக்கவசத்தை கழற்றிவிட்டு என்னை அருகில் அழைத்தார். இந்த முறை அவர் என்னை நாற்காலியில் அமர வைக்கவில்லை. மாறாக அவருக்கு முன்னால் இருந்த பெரிய சோபா தன் அருகிலேயே அமர வைத்தார். பிறகு அவர் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார். அதை நான் கனவிலும் நினைக்கவில்லை. அவர் கேட்டார், நேற்று இரவு கோல்டன் பிளாசா முன்னால் ஒரு பெண்ணை சில சிறுவர்களிடமிருந்து காப்பாற்றியது நீதானா? அவர் சொன்னதைக் கேட்டு நான் யோசிக்காமல் தலையசைத்தேன். நேற்று இரவு நான் என் நண்பன் வீட்டிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தேன். அப்போது கோல்டன் பிளாசா முன்னால் சில சிறுவர்கள் ஒரு பெண்ணை துன்புறுத்திக் கொண்டிருப்பதை பார்த்தேன். அந்த பெண் ஒரு பெரிய காருக்கு அருகில் நின்றிருந்தார். அவருடைய கார் பழுதடைந்திருந்தது. அந்தச் சிறுவர்கள் அவளை கேலி செய்து கொண்டிருந்தார்கள். நான் ஏழையாக இருக்கலாம், ஆனால் என்னிடம் துணிச்சல் இருந்தது. நான் அந்தச் சிறுவர்களுடன் மோதினேன். சிறிது வாக்குவாதத்திற்குப் பிறகு அந்தச் சிறுவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அந்த பெண் எனக்கு நன்றி சொன்னாள். அவள் எனக்கு பணம் கொடுக்கவும் முயன்றாள். ஆனால் நான் பணம் வாங்க மறுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். என் பேச்சை கேட்டவுடன் அந்த மனிதர் திடீரென்று என் கையை பிடித்துக்கொண்டு மிகுந்த உற்சாகத்துடன் என்னை அணைத்துக் கொண்டார். சிறிது நேரத்திற்கு முன்பு வரை என் கிழிந்த காலணிகளையும் என் வறுமையையும் கேலி செய்த அதே மனிதர் அவர். இதெல்லாம் என்ன நடக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அப்போது கதவு திறந்தது. அதே பெண் உள்ளே வந்தாள். வந்தவுடனேயே அவள் சொன்னாள், அப்பா, இவர்தான் என் மானத்தை காப்பாற்றியவர். இவர் மட்டும் இல்லையென்றால் இன்று நான் உங்கள் முன்னால் நின்றிருக்கவே மாட்டேன். அவளும் தன் அப்பாவுடன் அதே அலுவலகத்தில் வேலை செய்தாள். அவள் என்னை எங்கிருந்து பார்த்தாள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தன் அப்பாவுக்கு போன் செய்திருந்தாள். பிறகுதான் எனக்கு தெரிந்தது, அவள் தன் அறையில் அமர்ந்தபடி சிசிடிவி காட்சிகளின் மூலம் என்னை பார்த்துவிட்டாள் என்று. அதனால்தான் அவள் தன் அப்பாவுக்கு போன் செய்தாள். அந்த தந்தை மகள் இருவரும் எனக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நீ மட்டும் இல்லையென்றால் இன்று எங்கள் மானம் போயிருக்கும் என்று சொன்னார்கள். அவர்கள் ஏன் இவ்வளவு கனிவாக நடந்து கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் சீக்கிரமே நான் புரிந்து கொண்டேன். ஏனென்றால் ஒவ்வொருவரிடமும் மானம், மரியாதை என்பது ஒன்றுதான் இருக்கிறது. அது போய்விட்டால் பிறகு மிஞ்சுவதற்கு எதுவுமே இல்லை. ஏழையிடம் மானம் இருக்கிறது, பணக்காரரிடமும் மானம் இருக்கிறது. வித்தியாசம் என்னவென்றால் ஏழையிடம் மானத்தை தவிர வேறு எதுவும் இருப்பதில்லை. பணக்காரரிடம் மானத்துடன் சேர்த்து அனைத்தும் இருக்கிறது. பிறகு நான் அங்கிருந்து நன்றிகளை பெற்றுக்கொண்டு கிளம்பத் தொடங்கிய போது அந்த பருமனான உடல்வாகு கொண்ட மனிதர் என்னை நிறுத்தி என்னிடம் மன்னிப்பு கேட்கத் தொடங்கினார். செல்வத்தின் செருக்கில் நான் எவ்வளவு மூழ்கிப் போயிருந்தேன் என்றால் நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்னை மன்னித்துவிடு, நான் செய்தது சரியல்ல என்று சொன்னார். நான் அவரிடம் சொன்னேன், பரவாயில்லை, எங்களைப் போன்ற ஏழைகளின் விதி இதுதான். இதில் உங்கள் தப்பு எதுவுமில்லை. எல்லாரும் எங்களிடம் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள்.
நான் இதைச் சொல்லிவிட்டு மீண்டும் கிளம்பத் தொடங்கியபோது அந்த பெண் என்னை கூப்பிட்டாள். அவள் என்னை அண்ணா பையா என்று அழைத்தாள். அவளுடைய குரலைக் கேட்டு நான் நின்றேன். என் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. எனக்கு சகோதரி யாரும் கிடையாது. சிறுவயதிலிருந்தே எனக்கு ஒரு சகோதரி இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் எனக்கு சகோதரி இல்லை. அவள் என்னை அண்ணா என்று அழைத்ததால் என்னால் நிற்காமல் இருக்க முடியவில்லை. அவள் சோபாவிலிருந்து எழுந்து என் முன்னால் வந்து நின்றாள். எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் மேலாளர் மேனேஜர் வேலை செய்தால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னாள். அவள் என் கோப்பை பார்த்திருந்தாள். அந்த தனமே என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. நான் இங்கே பியூன் அல்லது விற்பனையாளராகச் சேர வந்தேன். ஆனால் அவர்கள் இப்போது என்னை மேலாளராக ஆக்கிக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய ஒரு சிறு உதவி எனக்கு இவ்வளவு பெரிய நன்மையை தரும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. மேலும் அந்த உதவியை நான் எந்த பேராசையினாலும் செய்யவில்லை. பேராசையினால் செய்திருந்தால் அந்த பெண் அன்றிரவு சந்தோஷமாக ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுக்க முன்வந்தபோது நான் வாங்கியிருப்பேன். ஆனால் நான் பணம் வாங்கவில்லை. நான் உடனே அவர்கள் முன்னால் கைகளை கட்டிக்கொண்டு அவர்களுக்கு நன்றி சொன்னேன். என் வீட்டில் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. நான் கடைசி நம்பிக்கையுடன் இங்கே வந்தேன். இப்போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அவர்களிடம் சொன்னேன். அதற்கு அந்த பெண் சொன்னாள், இந்த வேலை உங்களுக்கு காரணமே இல்லாமல் கிடைக்கவில்லை. உங்கள் நற்பண்பு மற்றும் துணிச்சலால் கிடைத்துள்ளது. ஏனென்றால் கடவுள் யாருடைய நன்மையையும் வீணாக்க மாட்டார். அன்று இரவு நீங்கள் வராமல் இருந்திருந்தால் இன்று நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஒருவேளை உயிரோடு இருந்தாலும் என் மானம் மிஞ்சியிருக்காது. ஏனென்றால் அந்தச் சிறுவர்கள் மிகவும் கெட்டவர்கள். அவர்கள் எனக்கு விசித்திரமான மிரட்டல்களை விடுத்தார்கள். அவர்கள் என்னை அவர்களுடன் அழைத்துச் செல்ல விரும்பினார்கள். ஆனால் நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். மேலாளர் பதவியில் அமர்த்தப்பட்ட பிறகு நான் வீட்டிற்கு சென்றபோது என் சரிதாவும் குழந்தைகளும் எனக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். என் கையில் இனிப்பு பெட்டியும் பையில் 5000 ரூபாய் முன்பணமும் அட்வான்ஸ் இருந்தது. என் சம்பளமும் மிக அதிகமாக இருந்தது. என் வீட்டு நிலைமையை அவர்கள் அறிந்து கொண்டதால் 5000 ரூபாயை முன்பணமாக கொடுத்தார்கள். வீட்டில் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை என்று நான் சொன்னதால் அவர்கள் எனக்கு முன்பணமாக பணத்தை கொடுத்தார்கள். அதைக் கொண்டு நான் இனிப்பு பெட்டி வாங்கினேன். மீதி பணம் என் பையில் இருந்தது. இனிப்பு பெட்டியுடன் வீட்டிற்கு வந்து சரிதா மற்றும் குழந்தைகளிடம் நடந்த அனைத்தையும் சொன்னபோது அவர்களின் கண்களிலும் கண்ணீர் துளிர்த்தது. குழந்தைகள் இனிப்பு பெட்டியை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றதும் என் சரிதா என்னிடம் வந்து என்னை கட்டியணைத்துக் கொண்டு சொன்னாள், சந்தன், நீங்கள் சாதாரணமான மனிதர் அல்ல என்று எனக்கு தெரியும். இன்று வரை நீங்கள் எந்த ஒரு பெண்ணையும் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததில்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் நற்பண்பு ஒரு நாள் நமக்கு இவ்வளவு பெரிய உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அவள் அழுது கொண்டே இதைச் சொன்னாள். இனி அழும் நாட்கள் முடிந்துவிட்டன என்று நான் அவளுக்கு புரிய வைத்தேன். உண்மையாகவே அதுதான் நாங்கள் அழுத கடைசி நாளாக இருந்தது. காலம் கடந்து கொண்டிருந்தது. இப்போது நான் அந்த நிறுவனத்தில் வேலைக்குச் சேர்ந்து சுமார் 5 மாதங்கள் ஆகிவிட்டன. எங்கள் நிலைமை முற்றிலுமாக மாறிவிட்டது. நான் மேலாளர் மேனேஜர் பணியில் இருக்கிறேன். அந்த நிறுவனத்தின் சார்பில் எனக்கு ஒரு காரும் வழங்கப்பட்டுள்ளது. அதில் அமர்ந்து நான் வேலைக்குச் சென்று மீண்டும் மரியாதையுடன் வீட்டிற்கு திரும்புகிறேன். இப்போது நான் யாரிடமும் கடன் கேட்க வேண்டியதில்லை. யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என் அதிர்ஷ்டத்தை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். ஏனென்றால் அதே பகுதியில் நான் வறுமையில் பல வருடங்களை கழித்திருந்தேன். எங்கள் நிலைமை ஒருபோதும் மாறும் என்று யாருமே நினைக்கவில்லை. ஆனால் சூழ்நிலை எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. என்றாவது ஒருநாள் காலம் கண்டிப்பாக மாறும். உங்கள் நற்பண்பு ஒருபோதும் வீண் போகாது. நிச்சயமாக இறைவன் மிகச் சிறந்த பரிசை கிஃப்ட் வழங்குபவர். நண்பர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பணக்காரர் ஏழை எளியவர்களை கேலி செய்யும் இதுபோன்ற சம்பவத்தை எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எந்த நகரத்திலிருந்து இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு கமெண்டில் காமெண்ட் அவசியம் சொல்லுங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள், ஆதரவு ஹைப் தாருங்கள் மற்றும் அதிகமாக பகிருங்கள். ஷேர். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை அழுத்தவும். அப்போதுதான் அடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நன்றி.